அந்த 2 நண்பர்கள் அவங்க சின்ன வயசுல தங்கியிருந்த அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க. அப்படி போனவங்களுக்கு தங்களோட சின்ன வயசுல அவங்க அங்க செஞ்ச ஏதோ ஒரு காரியம் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்ததுமே அந்த கெஸ்ட் ஹவுஸோட எல்லைப்புறத்துல இருக்கிற ஒரு தேவதாரு மரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த மரத்து பக்கத்துல அவங்க பல ரகசியங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த மர்மமான ரகசியம் என்ன? வாங்க சத்யஜித் ரே எழுதின ஃப்ரிட்ஸுங்கிற கதையை கேட்கலாம். இது கதகளி ஸ்டோரி டெல்லர். உலக கதைகள் ஒரே இடத்தில். ரொம்ப நேரமா ஜெயண்டோ ஆழ்ந்த சிந்தனையிலேயே உட்கார்ந்துருந்தான். அவனை பார்த்த சங்கர், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கவே, எல்லாம் ஓகே தான், எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஜெயண்டோவோட அப்பா சின்ன வயசில் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தப்போ பணிமாற்றம் பெற்று பண்டிங்கிற ராஜஸ்தானில் இருந்த ஒரு ஊரில் இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருந்தாங்க. அங்கே தான் 31 வருஷத்துக்கு அப்புறமா ஜெயண்டோ தன்னோட சின்ன வயசில் பார்த்த இடம் அது அப்படின்னு அந்த இடத்துக்கு மறுபடி வந்திருந்தான். ஷங்கரோ தன்னோட ஸ்கூல் காலேஜில் படித்த நண்பன் கூப்பிடுறான்னேன்னும் கூடவே பண்டி ஃபோர்ட்டுங்கிற ஒரு வரலாற்று சின்னத்தை பார்க்குறதுக்காகவும் அவன் கூட வந்திருந்தான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸோட முற்றத்தில் இருந்து தான் காஃபி சாப்பிட்ருந்தாங்க. அப்படி காஃபி சாப்பிட்டு இருந்த ஜெயண்டோ திடீர்னு அங்கேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அந்த கெஸ்ட் ஹவுஸோட தோட்டத்தோட மூலையில் இருந்த ஒரு தேவதாரு மரத்தை நோக்கி ஓடுறான். அப்படியே ஓடி அந்த மரத்து முன்னாடி போய் நின்று அந்த மரத்தை ஏற இறங்க பார்த்தவன் ஷங்கரை கூப்பிடுறான். என்னடா இது, இவனோட செயல்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கேன்னு ஷங்கரும் உடனடியாக அங்கேருந்து எழும்பி போய் அந்த தேவதாரு மரம் முன்னாடி போய் நிற்கிறான். அங்கே ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த ஜெயண்டோ திடீர்னு யூரோப்பியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான். யூரோப்பியனா அப்படின்னா? அதுக்கு ஜெயண்டோ தன்னோட ஞாபகத்துக்கு சரியாக வரலன்னு அங்கேருந்து மௌனமாக கிளம்புறான். ஷங்கருக்கு அவனோட நடவடிக்கைகள் ரொம்ப புதிராக இருக்குது. இப்படி இருக்க அன்னைக்கு ராத்திரி அவங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெயண்டோ அப்போதான் திடீர்னு அவன் மறுபடியும் அந்த ஆழ்ந்த யோசனைக்குள்ளே போகிறான். போய் எனக்கு சின்ன வயசில் ஒரு பொம்மை இருந்துச்சு அப்படிங்கிறான். சின்ன வயசில் பொம்மையை வச்சு விளையாடுறது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று தானே? சகஜமானது தான். ஆனால் எனக்கு இருந்த மற்ற பொம்மைகளோட இந்த பொம்மை மேலே தான் அதிகமான பிடித்தம் இருந்துச்சு. அந்த பொம்மையை என்னோட அங்கிள் யூரோப் ட்ரிப் போயிருந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த பொம்மை ஒரு 12 இன்ச் சைஸில் இருந்த ஒரு கிழவனோட பொம்மை. அந்த பொம்மையோட உடைகள் சுவிட்சர்லாண்டோட ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் உடுத்தப்பட்டிருக்கும். பெல்ட், பக்கிள், ஒரு தொப்பி, அந்த தொப்பியில் ஒரு ஃபெதர்னு பார்க்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கும். அந்த பொம்மையை என்னோட அங்கிள் வாங்கினப்போ கடைக்காரர் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னென்னா, இவனை நீங்கள் ஃப்ரிட்ஸன் தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிடலைன்னா இவன் உங்களோட கமெண்ட்ஸை கேட்க மாட்டான். அப்படியா? அந்த பொம்மையை அங்கிள் என்கிட்ட கொடுக்கவே நான் அந்த பொம்மையை இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எடுத்துகிட்டு வந்து எப்போ பாரு அந்த பொம்மையோட தான் விளையாடிட்டு இருப்பேன். இதனால் என் அம்மா அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி நான் முற்றத்தில் உட்காந்து தேநீர் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தேநீர் என் கையிலேருந்து நழுவி என் மேலே கொட்டிடுச்சு. நான் உடனே கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே ஓடி போய் என்னோடய கைகளையும் உடைகளையும் துடைக்க போனேன். துடைச்சி முடிச்சு திரும்ப வந்து பார்த்தா அந்த பொம்மையை தெருநாய்கள் கடித்து இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தெருநாய்கள் அங்கேருந்து துரத்தி நான் அந்த பொம்மையை பார்த்தப்போ அந்த பொம்மையோட முகம் மொத்தமாக செதஞ்சு அதனுடைய உடைகள்லாம் கிழிக்கப்பட்ட நிலையில் அது கிடந்துச்சு. இப்படின்னு சொன்ன ஜெயண்டோ மறுபடியும் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகிறான். ஷங்கர், அப்புறம் அந்த பொம்மைக்கு என்னாச்சு? அதுக்கு ஜெயண்டோ, அதுதான் யூரோப்லேருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ பொம்மையாச்சு. அதான் அதுக்கு இறுதி சடங்குகளை நடத்தினேன். இறுதி சடங்கா? புரியலையே. ஆமாம், அங்கே இருக்குதே அந்த தேவதாரு மரம், அதுக்கு கீழே தான் அதை நான் புதைச்சேன். அதை புதைக்கும்போது ஒரு சவப்பட்டி மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. அதனால் அந்த பொம்மையை அப்படியே புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த நினைவுகள் ஷங்கருக்கு ரொம்பவே விசித்திரமானதாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு 10 மணி அளவில் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி மணி 2:30. திடீர்னு ஷங்கர் ஏதோ ஒரு சலசலப்பில் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஜெயண்டோ அவனோட பக்கத்தில் வேர்வை சொட்ட சொட்ட உட்கார்ந்துருக்கிறான். ஏன் ஜெயண்டோ, என்னாச்சு அப்படின்னு ஷங்கர் கேட்க, ஜெயண்டோ அவன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறான். இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஏதாவது சின்ன மிருகங்கள் ஏதாவது இருக்கா? உடனே ஷங்கர், எலினா ஏதாவது கழிவுநீர் குழாய் வழியாக வந்திருக்கும். ஏன்? இல்லை, என் மேலே ஏதோ ஒரு மிருகம் ஏறி ஓடிச்சுது. என்னது, மிருகம் ஏறி ஓடிச்சுதா? எலியெல்லாம் அப்படி கட்டில் மேலெல்லாம் ஏறாதே அப்படின்னு ஷங்கர் குழப்பத்தில் சொல்லவே ஜெயண்டோ இன்னும் அதிர்ச்சியிலே உட்கார்ந்துருக்கான். உடனே ஷங்கர் எப்படியும் அந்த மிருகம் இந்த அறையை விட்டு வெளியே போயிருக்காதுன்னு அந்த அறைக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்ரூமுக்குள்ளே போய் பாத்ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயண்டோ கிட்டேருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது. உடனே ஷங்கர் அறைக்குள்ளே போய் ஜெயண்டோவை பார்க்க ஜெயண்டோ அவனோட பெட்ஷீட்டை உத்து பார்த்துட்ருக்கிறான்.
அந்த பெட்ஷீட்டை ஷங்கர் பார்த்தப்போ அதில் சின்ன வட்டத்தாலான 2 காலடி தடங்கள் தெரியுது. உடனே இது ஷங்கருக்கு திகில் ஊட்டினாலும், ஒருவேளை இந்த தடங்கள் ஏற்கனவே இந்த பெட்ஷீட்டில் இருந்திருக்கலாம், நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, தூங்கு அப்படின்னு தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலம் எந்திரிச்சு ஏற்கனவே பல இடங்களை அந்த ஊரில் சுற்றி பார்த்துருந்த ஜெயண்டோவும் ஷங்கரும் பண்டி ஃபோர்ட்டுக்கு போகிறாங்க. பண்டி ஃபோர்ட்டுக்கு போனதும் ஜெயண்டோ அங்கே இருந்த ஒரு மதில் மேலே இருக்கிற யானையோட சிலையை பார்த்து, இந்த யானையோட சிலை இங்கே தான் இருக்குது, அதே அரியாசனம் அப்படின்னு அவனுடைய பழைய ஞாபகங்களில் சின்ன பையனாக அவன் இருக்கும்போது பண்டி ஃபோர்ட்டில் வந்து பார்த்த பல ஞாபகங்களை சுட்டி காட்டுறான். இப்படி இருக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க சுற்றி பார்த்து முடிக்கவும் ஷங்கர் ஒரு குறுகின பேசேஜ் வழியாக அந்த ஃபோர்ட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நினைவு வரவே திரும்பி பார்த்தா அங்கே ஜெயண்டோவை காணோம். ஜெயண்டோ அந்த ஃபோர்ட்டோட டெரஸ் மேலே நின்றுட்டு இருந்தான். என்ன இது, இவன் இங்கே வந்து தனியாக நிற்கிறான்னு ஷங்கர் ஜெயண்டோ கிட்ட போய் என்ன அப்படின்னு கேட்க, ஜெயண்டோவோ நீ எல்லாம் சுற்றி பார்த்துட்டியா, பார்த்துட்டேன்னா வா கிளம்பலாம் அப்படின்னு ஷங்கரை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறான். அவங்க காரில் போகிற வழியில் ஜெயண்டோ ரொம்பவே நர்வஸாக இருக்கிறான். கையை ஜன்னல் மேலே வைக்கிறான், வச்ச கையை திரும்ப அவனே எடுக்கிறான், ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறான். ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஜெயண்டோ இருக்கிறான். உடனே ஷங்கர் என்னாச்சு சொல்லு. அதுக்கு ஜெயண்டோ, நான் சொன்னேன்னா நீ நம்ப மாட்டேன். சரி நான் நம்பலைன்னா என்ன, நம்ம 2 பேரும் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம்ல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவே ஜெயண்டோ, நேற்று ராத்திரி நம்ம ரூமுக்கு ஃப்ரிட்ஸ் வந்தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன, ஃப்ரிட்ஸ் வந்தானா? ஆமாம், என் மேலே நேற்று ராத்திரி நான் ஒரு மிருகம் ஏறுச்சுன்னு சொன்னேன்ல, அப்போது நான் மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி 4 கால்கள் என் மேலே நடக்கிறத உணராமல் 2 கால்கள் என் மேலே நடக்கிறதா தான் உணர்ந்தேன். அப்போது அது ஃப்ரிட்ஸ் தான். உடனே ஷங்கர், அப்படிலாம் இருக்காது, நீ என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அவனை மறுபடியும் சமாதானப்படுத்தி அவங்க தங்கியிருந்த அந்த அரசு கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போகிறான். போகிற வழியில் இப்படியே போச்சுன்னா இவன் இந்த நினைவலைகளில் சிக்கி இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு ஷங்கர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. நாம் ஏன் அந்த தேவதாரு மரத்துக்கு கீழே ஜெயண்டோ புதைச்சி வச்ச ஸ்விஸ் பொம்மையோட குழியை தோண்டி பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அங்கே மொத்தமாக அந்த பொம்மை இல்லைனாலும் அதோட பெல்ட்டில் இருந்த ஒரு பக்கிளோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெட்டல் பீஸோ அந்த குழியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஜெயண்டோவோட இந்த பயங்கள் எல்லாமே வெறும் கற்பனைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஷங்கர் ஜெயண்டோ கிட்ட இந்த பிளானை சொல்கிறான். ஜெயண்டோவும் இந்த பிளானை ஒத்துக்கிறான். அப்படியா அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸோட தோட்டக்காரன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் 3 மணிக்கு அந்த தோட்டக்காரரும் உள்ளே வர்றாரு. அவர்கிட்ட ஒரு 10 ரூபாவை கொடுத்து தேவதாரு மரத்துக்கு கீழே ஒரு குழியை தோண்டணும் அப்படின்னு சொல்லவே அவரும் அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஜெயண்டோவும் ஷங்கரும் அந்த குழியை உத்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமாம், நீ எத்தனை இன்ச்சில் புதைச்ச? என்ன, ஒரு 8 இன்ச் இருக்கும். இதை கேட்ட தோட்டக்காரரும் அந்த குழியை தோன்றாரு. தோண்டும்போது உள்ளே ஏதாவது புதையல் கிடச்சிதுன்னா எனக்கும் அதில் பாதியை கொடுக்கணும்னு சிரிப்பாக அவங்க கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு ஷங்கர் சிரித்தாலும் ஜெயண்டோவோட முகம் அந்த குழியே உத்து பார்த்தபடி இருக்குது. அப்படியா ஷங்கர் திடீர்னு ஒரு மயிலோட சத்தத்தை கேட்டு அந்த வீட்டோட டெரஸை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஜெயண்டோவோட முகத்தை பார்க்குறான். பார்த்தா ஜெயண்டோவோட முகம் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது. அவனோட கைகள் அந்த குழியை சுட்டி காட்டியபடி இருக்குது. ஷங்கர் ஜெயண்டோவோட கைகள் சுட்டி காட்டிய அந்த குழியை பார்க்கவே தோட்டக்காரரும் அலறாரு. அந்த குழிக்குள்ளே 12 இன்ச்சு சைஸில் ஒரு மனுஷனோட எலும்பு கூடு இருக்குது. இப்படியா இந்த கதை முடியுது. இந்த கதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கதைகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஹாரி, இது கதைகளி ஸ்டோரி டெல்லர். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.